So, saying that, or summary of all the techniques, what are the available techniques? Psychological ஆகட்டும், நீங்க சொன்ன ancient techniques ஆகட்டும், இல்ல spiritual techniques, what are those to increase the quality of life? If you can sum up, it will be great. There are CBT, DBT, அப்படின்னு there are psychological nomenclature எக்கச்சக்கமா. நீங்க you have to just go into the Google and browse. வார 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 வந்துகிட்டே இருக்கும். I would like to connect certain things which I am doing it. நான் என்ன பாக்குறேன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட பர்சன் அவங்க எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத பாக்குறேன். And I try to help them to connect to your ancestors. And I tell them அதுக்கு உங்க ancestors உடைய சப்போர்ட் இருந்ததுன்னா அண்ட் நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க மனநிலையை மாற்றிக்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் என் கைக்குள்ள இருக்குது அப்படின்னு நினைக்கிறது கூட இட்ஸ் a ப்ராப்ளம். நான் தான் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு. எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது. யூ ஹாவ் டு சரண்டர். அந்த ப்ராப்ளம் என் கைக்குள்ள வச்சிருக்காம அத கடவுள்கிட்டயோ நம்முடைய முன்னோர்கள் கிட்டயோ நம்ம அப்பா அம்மா கிட்டயோ உயிரோடு இருக்கும்போது அதை தூக்கி கொடுத்துட்டு நாம செய்யற வேலைகளை மட்டும்தான் நாம செய்ய முடியும். ஏதாவது தப்பு செய்தோம்னா அதை திருத்திக்கலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள்லாம் நாம செய்யவே முடியாது. லைக் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல எக்ஸாம் எழுத போறீங்க, யூ ஃபவுண்ட் எவ்ரிதிங், யூ ஆர் கோயிங் அண்ட் ரைட்டிங் எக்ஸாம், நல்லா எழுதிட்டீங்க, அது வரைக்கும் தான் அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மார்க் இப்படித்தான் வரணும், இது இப்படித்தான் வரணும்ன்றது உங்க கண்ட்ரோல்ல இல்ல. டூ யுவர் பெஸ்ட். ஆனா அத மத்தவங்க அப்ப அது என்ன நம்ம ஏன் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு கூட அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் டென்ஷன் ஆகும். ரிசல்ட் வந்த பிறகு ஏன் அந்த ரிசல்ட் இப்படி வந்தது, ஏன் பெட்டர் ஆகலன்னு நம்ம டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்மளுடைய லைஃப் எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டா மாறிட்டு வருது. அது நாம ஒர்க் ஓரியன்டா ஆக்கிட்டு ரிசல்ட்ட பத்தி ரொம்ப யோசிக்காம அந்த ரிசல்ட் பார்ட்ட நாம சரண்டரிங் பண்ற ஒரு குவாலிட்டி கூட இட்ஸ் a வெரி குட் டெக்னிக் நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு செய்துட்டேன், நான் என்னுடைய முன்னோர்கள் கிட்ட கொடுத்துட்டேன், என்னுடைய கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன், இனிமே நீங்க பாத்துக்கோங்க. அது சொல்லுவாங்க இல்லையா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்து விட்டுட்டு நம்ம விட்டுடணும். We shouldn't be holding on to the problem. அதுதான் வெரி குட். பிகாஸ் அதுதான் சரண்டர்னா என்ன, அது எப்படி சரண்டர் பண்ணணும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். This was also an example. இப்போ உங்களோடதையுமே நான் நம்ம ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். I would tell you about ஒரு ப்ராஜெக்ட் பத்தி. I think I was talking about one of the client. ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அவங்க ப்ராஜெக்ட் இட் டீல்ஸ் வித் ஒரு 10 or அவங்க கோஆர்டினேட் பண்ற ஒரு 10 or 15 people அவங்களோட சேர்ந்து பண்றாங்க. நம்ம டெய்லி போறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரிவென்சஸ் இருக்கு. ஒரு சில கிரிவென்சஸ் நம்ம மேல இருக்கு, ஒரு சில கிரிவென்சஸ் அந்த ப்ராஜெக்ட் மேல இருக்கு, ஒரு சில கிரிவென்சஸ் அவங்க ஃபேமிலி லைஃப்ல இருக்கு. சோ இது எல்லாமே சேர்த்துதான் அவங்க 15 பேரோடைய இண்டிவிஜுவல் ஒர்க் ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கல, அவங்களோட பர்டன் அதெல்லாமே நாம எடுத்துக்கிட்டு தான் அவங்க நம்ம கிட்ட வராங்க. அவங்க எல்லாம் நம்மள ஒரு ஒரு லீடரா நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நம்ம ப்ராப்ளம் எல்லாருமே சொல்றாங்க. அப்போ அந்தந்த மூமெண்ட்ல அவங்க டைக்ரஸ் ஆகும்போது இல்ல அதை பத்தி யோசிக்காதீங்க, ஒர்க்க பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒவ்வொருத்தரையா கொண்டு அதை இன்டிகிரேட் பண்ணி நம்ம ஒரு ஒர்க்க கொடுக்கறோம். ஆனா இந்த ஒர்க்க செய்து முடிச்சிட்ட பிறகு இன்னைக்கு இது செய்ததெல்லாம் இது எனக்கு பாரமா இருக்கு, இது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இயல்பு இல்லாம அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃப நாம பார்க்க ஆரம்பிக்கிற அந்த இயல்பு வரணும். அது எப்ப வரும்னா, நமக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் கெட்டதாதான் நடக்குது, எல்லா விஷயமும் நல்லதாதான் நடக்குது, எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டி எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி ஆட்டிடியூட் இல்லாம அது எல்லாமே ஓரளவுக்கு நடக்கிறபடிதான் நடக்கும் அப்படின்ற அந்த கர்மா தியரி மேல அக்செப்டன்ஸ் இருந்தா, அப்புறம் நமக்கு கடவுள் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் அதிகமா இருந்தா, கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்றது உங்க நம்பிக்கையை பற்றி, அந்த முன்னோர்கள் நம்பிக்கைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அவங்க பாத்துப்பாங்க, எனக்கு ஒன்னும் பெருசா கெட்டது நடக்காதுன்னு ஒரு இன்னேட் கான்பிடன்ஸ் இன் லைஃப் அது இருந்தா, அதை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா ஐ திங்க் அன்றாட வாழ்க்கையில நமக்கு சுமைகள் இருக்காது. சுமைகளை சரண்டர் பண்ற ஆட்டிடியூட் வேணும்.
ஈஸியா சொல்லிடலாம் சுமைகளை சரண்டர் பண்ணணும்னு. ஆனா அந்த சரண்டர் பண்றதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், நமக்கு ஒரு பிலாசபி இருக்கணும், லைஃப் பிலாசபி. வாட் இஸ் யுவர் லைஃப் பிலாசபி அப்படின்னா, ஐ வுட் சே அந்த லைஃப் பிலாசபி இஸ் சம்திங் விச் ஹெல்ப்ஸ் மீ மூவ் ஆன். வாட் இஸ் யுவர் லைஃப் பிலாசபி அப்படின்னா, ஐ வுட் சே தட் இஃப் சம்திங் குட் ஹேஸ் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். இஃப் சம்திங் bad has to happen, it will happen, it is inevitable. Then what should I do? நான் கைய கட்டிட்டு உட்காரணுமா? Definitely not. உன்னோடைய பெஸ்ட நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ஆட்டிடியூட் இருந்தா சரண்டரிங் இஸ் ஈஸி. ஓகே. சோ நீங்க உங்க வாழ்க்கையில வந்த அனுபவம், உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து நல்ல லெசன்ஸ் எடுத்து, அந்த லெசன்ஸ்ல இருந்து எது எனக்கு மூவ் ஆன் பண்றதுக்கு உதவியா இருக்குன்றத கொண்டு வந்து அத உங்களுடைய மோட்டோ ஆஃப் லைஃபா கொண்டு வந்துருங்க. ஓகே. That will help you to have a stress free life. அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் கொண்டு வந்தா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சோ விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் அப்படின்னுவாங்க. விதை ஒண்ணு போடுறோம், அது வேற ஒண்ணா முளைக்காது. நாம கான்சென்ட்ரேஷனை போட்டா கான்சென்ட்ரேஷனா முளைக்கும், அடுத்தது ப்ரொடக்டிவா. நாம ஸ்ட்ரெஸ் போட்டா ஸ்ட்ரெஸ் தான் முளைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸ போடுறதுக்கு பதிலா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாம அதுல இருந்து நம்ம மனசை மாத்துறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குன்னு நீங்களும் ஆய்வு செய்யணும். அந்த மூமெண்ட்லயே நிக்காம உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மற்றவங்க கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸ்பீரியன்சஸ். எனக்கு பொருந்துறதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும்னு இல்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன பொருந்ததுன்றத நீங்க தான் பார்த்து அதை செய்யணும். So concentration is just not key to this life. It is also key to the extended spiritual life, which I mean spirit life. நம்மளுடைய உடலோட மட்டும் இருந்தா மட்டும் நம்மளுக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் போதாது. அதுக்கப்புறமும் நமக்கு வேணும்னா நாம இப்பவே நம்மள தயார் பண்ணணும். Yes, definitely. அதாவது இப்ப கான்சென்ட்ரேட் இட் இஸ், அதாவது there are higher goals that we have to see personally to grow spiritually. அதுக்கு நம்ம பாடியை முதல்ல தயார் பண்ணணும்னா நம்ம மைண்ட் ஹேஸ் டு பி ரெடி. சோ அந்த ஸ்டெப்ல இருந்து போக போக ஐ திங்க் இட் இஸ் வெரி வெல் ஆர்டிகுலேட்டட். ஏன்னா சரண்டர் பத்தியும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க, அண்ட் கண்ட்ரோலிங் த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டெக்னிக்ஸும் கொடுத்திருக்கிறீங்க, அண்ட் ஹவு டு மூவ் ஆன், பிகாஸ் தட் பை சரண்டரிங் வித் த ரைட் ஆட்டிடியூட் அண்ட் இஃப் வி மூவ் ஆன் with God's belief or our ancestors' belief, நம்ம என்ன நம்புறோமோ அதோட போனா I think the quality of life will increase ன்ற ஒரு biggest theme you've shared today. Absolutely. Thank you for making this happen.